ஓ, முத்தையாவா? ஆ, சொல்லு முத்தையா, நல்லா இருக்கியா? ஆ நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் முத்தையா. என்ன விஷயம்? ஃபோன்லாம் பண்ணியிருக்க? நீ விஷயம் இல்லாமல் ஃபோனே பண்ண மாட்டியே. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. நம்ம தம்பி அங்கே இருக்கானான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவன் அங்கே இருக்கானாங்க ஐயா? அவன் இன்னும் இங்கே வரலையே முத்தையா. அவன் ஏதோ ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அங்கே என்னமோ லேட் ஆயிருக்குமோ என்னமோ தெரியலையே. இல்லைங்க ஐயா, ஆனந்தி எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. ஏ, என்ன முத்தையா சொல்ற? ஆமாங்க ஐயா. ஆனந்தி வந்துருச்சா? அப்போ இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணுமே. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க? ஐயா எங்களுக்கு அதாய்யா ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் வேலு அங்கே தான் இருப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு ஐயா. அங்கே காலையில் வரும்போதே ஜுரத்தோட தான் வந்தான். சரி, நீ ஃபோனை வை, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரிங்க ஐயா. என்னப்பா, என்னாச்சு ரத்னம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, ஃபேக்டரி விசிட்டுக்கு போன எல்லாருமே வந்துட்டாங்களாமே. இவங்க 2 பேரும் மட்டும் தான் இன்னும் வரல. என்னப்பா சொல்ற? எல்லாரும் வந்துட்டாங்களா? யாரு சொன்னாங்க உனக்கு? வேலு அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு. அவன் தங்கச்சி ஆனந்தியே வீட்டுக்கு வந்துட்டாளாமே. இதுல அவன் காலையில ஜுரத்தோட வேற இருந்திருக்கான். அவனுக்கு என்னவோ ஏதோன்னு அவங்க பயப்படுறாங்க. நாம பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லிடலாம். ரத்னம், அவசரப்படாதப்பா. இதுக்கெல்லாமா போலீஸ் கிட்ட போவாங்க? ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனால அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமும் வரலைன்னா போலீஸ கூப்பிடலாம். உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றாங்கக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஐயோ ரத்னம், நீ என்ன இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்க? வேலை என்ன சின்ன குழந்தையா? அவன் அவனை பாத்துப்பான், நீ விடு. ஐயா ஆ, வா வா முத்தையா. ஐயா, ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா ஐயா? ஆ, இன்னும் இல்ல முத்தையா. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. காலையிலேயே போகாதடா, வீட்டுல இருடான்னு சொன்னேன். பாவி பையன் கேட்காம காய்ச்சலோட காய்ச்சலா கிளம்பி வந்தானே. இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோன்னு தெரியலையே. ஐயா, என் பிள்ளைய எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. ஏ பேச்சு, இப்ப எதுக்கு நீயா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. மாமா, இப்ப எதுக்கு நீங்க அத்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? அவங்க பயப்பட்டதும் நியாயம் தானே மாமா? காலையில உடம்பு சரியில்லாம போனவரு எவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலன்னா அவங்களுக்கு பதட்டம் இருக்காதா? ஏங்க, எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல, சும்மா வச்சு போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன ஏதுனாச்சும் பார்க்க சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொன்னா போலீஸ் கேட்பாங்கல்ல. என்ன இவ பொசுக்குன்னு போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றா? இங்க பாரு ரத்னம், எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் தேவையில்லாம பயப்படுறாங்களோன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இரு. இல்லக்கா, நீங்க அப்போல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நேரம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இப்பவே போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லது. இல்ல ரத்னம், நான் எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு மேல நேரம் கடத்துறது தப்புக்கா. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்.
அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த சாதாரண விஷயத்தை ஏன் இப்படி பெருசாக்குறீங்க? வெளியில மீடியால நிக்கிறாங்களேன்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுதுல்ல? ஒரு பொண்ணும் பையனும் ராத்திரி முழுக்க உள்ள இருக்கிறது சாதாரண விஷயமா உனக்கு? நாங்க என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு? அக்கா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, மான மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் வீட்டுல போய் பேசுறதுக்கு என்ன அக்கா, இருக்கு? நான் சொல்றது கொஞ்சம் இதுக்குதான் பொறுமையா கேளுங்க. இங்கெல்லாம் நான் வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இப்ப ஊரெல்லாம் தெரிய போகுது. இந்த அசிங்கம்லாம் நமக்கு வேணுமா? நீங்க தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. நானே என்ன நடக்குதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்கேன்.